லேக்யோன்னு நாங்க தயார் பண்ணிருக்கிறோம். அது ஒரு பயலாவது ஒரு டப்பா வாங்க மாட்டேன்றான். என்ன இப்ப நீ டாக்டர் ஆயிட்டு நீ பார்த்து இந்த லேக்யோ ரொம்ப உயர்ந்தது, இதை சாப்பிட்டுதான் நான் இப்படி இருக்கிறேன், இது 64 வியாதியும் கண்டிக்குது அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்க பிசினஸ் பண்ணிக்கிறோம். நீங்க லேகியத்தை என்கிட்ட கொடுங்க, நான் லேபுக்கு கொண்டுட்டு போயிட்டேன். டெஸ்ட் பண்ணா அதுல என்னென்ன தகராறு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ண கட்டுப்பட முடியாது அந்த லேக்கம். பேப்பர்ல போடுறாங்களே எத்தனை லேக்கம் போடுறாங்க, அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணுறா. நீ கையெழுத்து போட்டு கொடு, மாமூலா அதுக்கு என்ன தர்றதோ 2-3 நாள் பொறுத்து தர வேண்டாம். அப்புறம் வேற என்ன விஷயம்? வேற என்ன விஷயம்னா அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு அர்த்தமா? மாட்டேன். சரி சொல்லிட்டோம். 2வது வாரம் என்னன்னு கேட்டா 500 ரூபா. நான் இந்த மாதிரி தர்மத்தை எல்லாம் என்கரேஜ் பண்றது இல்லைங்களே. தர்மம் கேட்கலீங்க உங்களை நாங்க. நீங்க பிச்சை எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்கல, கேட்கறேன் கொடு. எதுக்காக அனாவசியம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? மறந்துச்சியா எல்லாத்தையும்? யார் விட்டு பணத்துல நீ படிச்ச டாக்டர்?